வணக்கம் நேர்களே, ஆகக்கண் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய ஆகக்கண் நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் தொடர்ந்தும் ஒரு இழுபறி நிலைமையில் தான் இருக்கிறது. தற்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சி பதவியை கேட்டுக்கொண்டிருந்தது, ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இந்த அரசியல் கலைபரத்துக்கு மத்தியில் தமிழ் அரசியல் நிலைமை என்ன? சுமந்திரன் மற்றும் சம்பந்தன் ஆகியோருடைய, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஆகியோருடைய பேச்சு தற்பொழுது பரவலாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது. என்னவென்றால், இரண்டு பேரும் மிக காத்திரமான உரையாற்றினார்கள் என்று. ஆனால் இந்த காத்திரமான உரை தமிழ் மக்களுக்கு என்ன விதமான அரசியல் பிரயோசனத்தை கொடுக்கும் என்கின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஆகவே தமிழ் அரசியல் தலைவர்களுடைய தற்போதைய இந்த காலகட்டங்களில் எடுத்த நிலைப்பாடு தொடர்பாக மற்றும் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாகவும் இன்று நாம் பேசுவோம். காதர் மாஸ்டர் எங்களோடு இருக்கின்றார். அரசியல் ஆய்வாளர், மிக நீண்ட காலமாக அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கின்றார். அவருடைய அனுபவங்களை அல்லது அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள நிறைய விடயங்கள் இருக்கின்றன. கேட்போம். வணக்கம் காதர் மாஸ்டர். வணக்கம் அனாஸ். வணக்கம் ஐபிசி நேயர்களே. இந்த அரசியல் நிலவரங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்று தற்பொழுது எடுக்கின்ற முடிவுகள், மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் செயலாளர்களை கூட நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனெனில் அவருக்கு விருப்பமானவர்கள் அல்லது அவருக்கு சார்பானவர்களை நியமிக்க வேண்டும் என்று அமைச்சு செயலாளர்கள் தொடர்பாகவே பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கிடையில் இந்த தமிழ் அரசியல்வாதிகளுடைய நிலவரங்கள் தற்பொழுது சுமந்திரன் ஆற்றிய உரை மற்றும் திரு சம்பந்தன் அவர்கள் ஆற்றிய உரை மிக முக்கியமாக பேசப்படுது. ஆகவே இது தமிழ் அரசியல், தமிழ் மக்களுக்கு என்ன அரசியல் பிரயோசனத்தை தரும்? முதலில் இப்பொழுது நாங்கள் அமர்ந்து கதைத்து கொண்டிருக்கும் போது மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக முன்னமே நியமிக்கப்பட்டு விட்டார். காரியாலயத்தை பொறுப்பேற்றிருக்கிறார். அதிலே அவர் ஆற்றிய முதலாவது உரை சம்பந்திற்கு எதிராகத்தான் மறைமுகமாக இருந்திருக்கிறது. அந்த உரையிலே அவர் சொன்னார், இதுவரைக்கும் எதிர்க்கட்சி என்பது ஒரு நாட்டின் ஒரு பகுதி மக்களை மட்டும்தான் பேசியது. நாங்கள் முழு நாட்டையும் பற்றி பேசுவோம், முழு நாட்டுக்குமான எதிர்க்கட்சியாக இருப்போம் என்று சொன்னார். இது ஒரு குற்றப்பத்திரிகை. இதுதான் பொதுவான ஒரு நிலவரம். ஆனால் உண்மையிலே மஹிந்த சொன்னதில் ஒரு பகுதி தான் உண்மை. அவர் ஒரு பகுதி என்று சொன்னது தமிழ் மக்களே. அவர்களை பற்றி கூட பேசினார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது 4 வருடம். இப்பொழுது வாய் திறந்திருக்கிறார்கள். எதிர்கட்சியிலே இருந்து போன பிறகு அவர்கள் இப்பொழுது வாய் திறந்து இப்போ ஆளும் கட்சியோட சேர்ந்திருக்கிறார்களா? என்ன விஷயம்? அதுதான் எனக்கு கமன் பில்லா இல்லை, அவர்கள் அரசாங்கத்தை ஆதரிக்கிறார்கள், ஆனால் எதிர்வரிசையில் தான் இருக்கிறார்கள். கமன் பில்லா இப்பொழுது சபாநாயகருக்கு எழுதியிருக்கிறார், இவர்கள் எதிர்கட்சியிலே ஆசனம் போட வேண்டாம், இவர்களே ஆளும் கட்சியிலே ஆசனம் என்றால் அவர்கள் தான் அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். இப்போ எதிர்கட்சியில் ஆசனம் போட்டாலும் அவர்கள் அங்கே உட்காரலாம் தானே? அவர்கள் அமர்ந்து கொண்டே அரசாங்கத்தை ஆதரிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் இவர்களுடைய நிலைப்பாட்டை எவ்வளவு கேலிக்குரியவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது. அதில் விசேஷமாக சுமந்திரன் ஆற்றிய உரை யாருக்கும் ஒரு அருவருப்பை உண்டாக்கும். இந்த தமிழ் தலைவர்களை பற்றிய ஒரு அருவருப்பான எண்ணத்தை ஏற்படுத்தும். அவர் சொல்கிறார், நீங்கள் கேட்டிருப்பீர்கள், முன்னர் தனிநாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு யாராவது உயிரோடு போயிருக்க முடியுமா? அவருடைய உரை. இன்று நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பொய் சொல்லக்கூடாது, நாங்கள் சிங்கள மக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டும். நாங்கள் ஒற்றை ஆட்சியின், ஒருமித்த ஆட்சியின் கீழே நாங்கள் இருக்க போகிறோம், தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டாம் என்பதை சொல்ல வேண்டும். நாங்கள் அங்கே ஒற்றுமையை பற்றி பேசிவிட்டு இங்கே தனிநாடு கேட்டால் அது கபடத்தனம், நாங்கள் அப்படியெல்லாம் நடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த பேச்சை எடுத்துக்கொண்டு இதற்கு பின்பக்கம் போல நாங்கள் முழு அரசியலையும் பார்க்கலாம். இப்பொழுது நான் வட்டுக்கோட்டை மாநாடு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இது 1976 மே மாதம் 14ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இதை நிறைவேற்றியது யார்? புலிகளா?
தனிநாடு கோஷத்தை முன்வைத்தது முதலாவது யார்? தமிழர் விடுதலை கூட்டணி. தமிழர் கூட்டணி கூட்டணி எஸ்ஜேவி செல்வநாயகம் தான் அதனை முன்வைத்தார். அதில் அந்த கடைசி வசனம் அதில் மிக முக்கியமானது. இந்த தனிநாடு பெரும் வரைக்கும் நாங்கள் ஓயக்கூடாது. குறிப்பாக இளைஞர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் ஓய வேண்டாம் என்பது தான் கடைசியாக இந்த பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம். அப்படியானால் ஈழ கோரிக்கையை முன்வைத்தது யார்? இந்த இளைஞர்களை உசுப்பிவித்தது யார்? நீங்கள் தான். அப்படியானால் இந்த அழிவுக்கெல்லாம், இந்த போராட்டத்தில் அழிவுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். முதலில் நீங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். நீங்கள் யாரை சொல்கிறீங்க? திரு சம்பந்தன் அவர்களையா? தமிழ் தலைவர்களை. இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் அரசு கட்சி தானே இதனை கொண்டு வந்தது. இவர்கள் தானே தனிநாடு கோஷத்தை முன்வைத்தார்கள். இவர்கள் தானே இளைஞர்களை தூண்டிவிட்டார்கள். ஆனால் கால ஓட்டத்துக்கு ஏற்ப மாறக்கூடாதுன்றீங்களா? இல்லை, இப்பொழுது நான் இன்னும் சொல்லி முடிக்கவில்லை. அதாவது பொய் சொல்லக்கூடாது. இதனை 2 விதமாக பார்க்க வேண்டும். இப்பொழுது சில நாட்களுக்கு முன்னர் தான் இதே சுமந்திரன் ஒரு அருமையான உரையை ஆற்றினார் பாராளுமன்றத்திலே. அது வெளிநாட்டு நீதிபதிகளை ஏன் கொண்டு வருவது ஏன் சரி என்பதற்கு கிரிக்கெட்டை உதாரணத்துக்கு எடுத்தார். இலங்கை அணி விளையாடும் போது ஒரு நடுநிலை வகிக்கின்ற நடுவரை தான் அங்கு கொண்டு வருகிறோம். இந்த கன்ஃப்ளிக்டில், இந்த பிரச்சனையில் ஒரு பக்க குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் நீங்களே விசாரணை நடத்த முடியாது என்று அருமையான ஒரு பேச்சு. ஆனால் அதை எல்லாவற்றையும் குழப்புவது போல இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இது ஒரு மிக கேவலமான ஒரு பேச்சு என்னை பொறுத்தளவில்லை. இவர்கள் 2-3 கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, இவர்கள் மக்களிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலில் தமிழ் மக்களிடம் உண்மையை சொல்ல வேண்டும். தாங்கள் என்ன செய்தார்கள் இவ்வளவு காலமும்? இந்த ஒப்போசிஷன் அண்மை காலத்திலே இந்த எதிர்க்கட்சி பதவியை வைத்துக்கொண்டு என்ன செய்தார்கள்? தமிழ்நாடு கோரிக்கை அவர்கள் கேட்டார்கள், சரி. அது அந்த யுத்தம் முறியடிக்கப்பட்ட பிறகு அதனை இங்கே இருப்பவர்கள் கூட தான் நாங்கள் அமெரிக்காவோடு பேசி ஈழத்தை கொண்டு வந்து அங்கே பொருத்துவோம் என்பதெல்லாம் ஒரு கேலிக்குரிய ஒரு விடயமாக இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் நிறைய இவர்களோடு எல்லாம் சேர்ந்து வேலை செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நிறைய அனுபவம். ஆனால் இல்லை, நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன், எகிப்து நசார் இஸ்ரேலுடன் யுத்தத்திலே தோல்வியடைந்த பிறகு அன்வர் சதாத் அமெரிக்காவோடு சமரசம் செய்து கொள்கிறார். சமரசம் செய்து கொண்டு அவர் அந்த இழந்த பகுதிகளை கேட்கும்போது கிசிஞ்சர் சொல்கிறார், யுத்தத்திலே இழந்ததை பேச்சுவார்த்தை மேசையிலே பெற முடியாது என்று அவர் சொல்கிறார். அந்த ஈழத்துக்காக ஈழக்கோஷம், சுயநிர்ணய உரிமை, இது வேறு பிரச்சனை. அதை அடைவதற்கு இந்த வாய் சவாடல்கள் சரி வராது, இந்த கணவான் அரசியல் சரி வராது, இவர்கள் மேடையிலே இந்த கொஞ்சு குழாவது சரி வராது. மாவட்ட சபையை கொடுப்பதற்கு தயாராக இல்லாத இந்த அரசிடம் மாகாண சபைக்கு அதிகாரம் கொடுப்பதற்கு, போலீஸ் அதிகாரம் கொடுப்பதற்கு தயாரில்லாத இந்த அரசாங்கத்திடம் நீங்கள் தமிழீழம் கேட்பது ஒரு போலியான விஷயம், அது வேறு விடயம். ஆனால் இந்த வரையறைக்குள்ளே நீங்கள் எதை பெற்றுத்தரப் போகிறீர்கள்? நீங்கள் இந்த வட்டுக்கோட்டை மாநாட்டிலே அந்த ஒரு விடயத்தை நீங்கள் ஒதுக்கிவிட்டு பார்த்தால், அதாவது தமிழ் ஈழம் என்பதே அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள், இது ஒரு குற்றப்பத்திரிகை. இலங்கை அரசாங்கத்தின் வரலாறை நீங்கள் இத்தனை காலமாக என்னென்ன செய்து வந்திருக்கிறீர்கள், பிரஜா உரிமை பறித்தீர்கள், சிங்கள தனி சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், அப்படி என்ற ஒரு பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. இந்த 8 பக்க இந்த தீர்மானத்திலே அருமையான ஒரு விமர்சனம் இருக்கிறது. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டதா? நீங்கள் எதற்காக இப்பொழுது தமிழ் ஈழம் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? அது தமிழ் ஈழம் இப்பொழுது கேட்பது சரியா என்று சரியா பிள்ளையா என்பதை ஒதுக்கிவிட்டு போனால் நீங்கள் எதற்காக வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டதா? கடந்த கால பிரச்சனை தீர்ந்து விட்டதா? அல்லது புதிதாக உருவாகி இருக்கின்ற பிரச்சனை யுத்தத்துக்கு பிறகு? கடந்த காலத்தை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் இந்த யுத்தத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற புதிய பிரச்சனைகள் இருக்கின்றனவே, நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் தான் அவை. நீங்கள் தான் தூண்டிவிட்டீர்கள், ஈழக்கோஷத்தை வைத்தீர்கள், யுத்தம் நடந்தது, இளைஞர்கள் போராடினார்கள், சரியோ பிள்ளையோ அவர்கள் தூய்மையான எண்ணத்தோடு போராடினார்கள்.
ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஊனமுற்றிருக்கிறார்கள். அவர்களை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்தும் விதத்திலே நீங்கள் இதை சொல்லியிருக்கக்கூடாது. இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏன் ஏற்பட்டிருக்கின்றன? உங்களுடைய போக்கினால்தான். சிங்கள அரசாங்கத்தை நாங்கள் சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் இந்த மக்களுக்கு செய்த அநீதிகளின் பயனாகத்தான் இவர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். அதன் பயனாகத்தான் இந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதற்கு மாற்றாக தமிழீழம் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் மக்களிடம் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் எங்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள்? இப்படி கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் சிங்கள மக்களிடம் பொய் சொல்லக்கூடாது, நாங்கள் உண்மை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், தனி நாடு கோர முடியாது. அப்போ தனி நாடு கோர முடியாததை அங்கே போய் போலியாக சொல்லக்கூடாது. ஒரு கேள்வி ஒன்று வருது. என்னென்னா, இப்போ தமிழ் அரசியல் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் வேறு எப்படி நடக்க முடியும் என்ற கேள்வி இருக்குது. அப்போ பாராளுமன்றத்தில் அரசியல் தலைவர்களே இருக்கக்கூடாதா? இல்லை, கேள்விகள் வரதானே? நல்ல கேள்வி. அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் 2 காலகட்டங்களாக பிரிக்க முடியும். எஸ்ஜேவி செல்வநாயகத்தின் காலம், அதன் பிந்திய காலம். எஸ்ஜேவி செல்வநாயகத்தின் அரசியலிலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் இந்த ஜனநாயகத்துக்குட்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு கோஷத்தை வைத்து அதற்கு எதிராக போராடி கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு, குறிப்பாக அமிர்தலிங்கமுடைய தலைமைக்கு பிறகு, அது ஒரு நெகோசியேஷன் அரசியல் கப்பால் போகவே இல்லை. அவர்கள் அரசாங்கத்தில் இருப்பார்கள். அமிர்தலிங்கம் பாராளுமன்றத்திலே துணிகரமான உரை ஆற்றியிருக்கிறார். வெளியே பேசுவதே அங்கும் துணிந்து பேசியிருக்கிறார். அதற்காக அவர் புண்பட்டிருக்கிறார். அவரை பற்றிய விமர்சனம் எப்படி வைக்க முடியும் என்றால் அவர் வெளியிலே ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை என்பதுதான். ஆனால் இவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளும் ஒரு அப்படியான இந்த மக்களுடைய பிரச்சனையை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தவும் இல்லை, அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தவும் இல்லை. ஆகவே இவர்கள் ஒரு கனவான அரசியல். இங்கே இந்த வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஒரு விதமான கனவான அரசியல், அவர்களும் ஒரு கனவான அரசியல். நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வந்த சமயத்திலே அதிலே சுறுசுறுப்பாக ஓடி தெரிந்தவர் ரணில் நாளை என்ன நடக்குமோ என்ற பீதியிலே இருக்கும்போது உற்சாகமாக அங்கிங்கு ஓடி தெரிந்த ஒரே ஒரு மனிதர் சுமந்திரன் தான். இப்பொழுது அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு இன்னொன்று கொண்டு வருக போகிறார்கள். இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த ரணிலோடு பேசியிருக்கிறோம். இந்த நேரத்திலே இவர்கள் உண்மையாக இருந்தால் உண்மையிலே ஏன் இவர்களை ஆதரித்தோம் என்பதற்கு காரணம் சொல்ல வேண்டும். ஜனநாயகம் மட்டும் காரணமாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இதற்கு அப்பாலும் ஏதோ நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் உண்மையாக சொல்ல வேண்டும் மக்களிடம். இவ்வளவு நாள் நீங்கள் இருந்தீர்கள், 4 வருடம். இந்த மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? அதை நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது அபிவிருத்தி வேலைகளையாவது செய்திருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நிவாரண வேலை செய்திருக்க வேண்டும். என்ன செய்தீர்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. என்ன செய்திருக்கலாம் என்ற கேள்விக்கு முதலிலே நான் ஒரு பதில் சொன்னேன். ஒன்று, நீங்கள் ஒரு கோஷத்தை வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த மக்களுக்கு ரீபில்டு, இந்த அழிந்து போன எங்கள் பூமியை நிர்மாணம் செய்யுங்கள் என்ற கோஷத்தை வைத்து அதற்காக மக்களை அணி திரட்டி போராட வைத்திருக்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஏன் அப்படி செய்கின்றார்கள்? இல்லை, அவர்களுக்கு அவர்களுடைய அரசியல் அவ்வளவுதான். அவர்கள் அங்கே போய், நான் என்னுடைய கண்ணால் கண்ட நான் அனுபவத்தை சொல்கிறேன். இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. நான் இப்பொழுது சொல்லப்போகின்ற தலைவர் உயிரோடு இல்லை. ஆகவே அவருடைய பெயரை நான் குறிப்பிடவில்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் பிறகு சொல்லலாம். பலரிடம் சொல்லியிருக்கிறேன். சந்திரிகா அரசாங்க காலத்தில் இது ஒரு தகவல். என்னை நீங்கள் நேரடியாக சாட்சியாக எங்கும் அழைக்க முடியும். அதற்கு சாட்சியாக இருந்த ஒருவர் இன்னும் இருக்கிறார். மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் நான், சந்திரசேகரன். இப்பொழுது சந்திரிகா யுத்தம் பிரகடனப்படுத்தப் போகிறார். வடக்கு யுத்தத்தை பிரகடனப்படுத்தப் போகிறார். வேண்டாம் என்று சொல்லி ஒரு பெரிய அழுத்தம். அதிலே இன்று எப்படி இருந்தாலும் வாசுதேவ நாணயக்கார போன்றவர்கள் அன்று காலை பிடிக்காத குறையாக கெஞ்சினார்கள், யுத்தத்துக்கு போகாதீர்கள் என்று சிங்கள பகுதியில். ஆனால் பெரும்பாலானவர்கள் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் சந்திரிகா
தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டன. அப்பொழுது தொண்டமான், சௌமிமூர்த்தி தொண்டமான் உயிரோடு இருந்தார். டக்ளஸ் தேவானந்தா இன்றும் இருக்கிறார். தொண்டமான் இன்று உயிரோடு இல்லை, டக்ளஸ் தேவானந்தா இருக்கிறார். சம்பந்தர் அந்த கூட்டத்துக்கு வரவில்லை, அப்பொழுது அவர் அதிலே இருக்கவில்லை நினைக்கிறேன். தமிழ் தலைவர்கள் அனைவரையும் அழைத்து சந்திரிகா பேசுகிறார். அப்பொழுது தமிழ் தலைவர்கள் கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடி, யாராவது ஒருவர் தானே பேச முடியும், எங்கள் சார்பாக என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானித்து ஒருவரை பேச விட்டோம். அப்போ நீதிமன்றத்தை போல அந்த சிரேஷ்ட தலைவர் தான் அதில் பேச முடியும், பேசுவது பொருத்தமாக இருக்கும். அவர் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தால், அவருக்கு பேச முடியாது என்றால் இன்னொருவர் பேசலாம். அப்படி அன்று உயிரோடு இருந்த, இன்று உயிரோடு இல்லாத ஒரு மாபெரும் தமிழ் தலைவர், வடக்கை சேர்ந்த ஒருவரை பேச விட்டார்கள். அருமையாக பேசினார். அந்த உரை இன்னும் என் காதில் ரீங்காரிக்கிறது. அவர் சொன்னார், தமிழ் மக்களை இதுவரைக்கும் இருந்த அரசுகள் ஏமாற்றிவிட்டன. எந்த தலைவர்கள் மீதும், சிங்கள தலைவர் மீதும் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் சந்திரிகா சாரி அணிந்தார்கள், சந்திரிகா பொட்டு வைத்தார்கள். இப்பொழுது அந்த பொட்டும் இல்லை, அந்த வெள்ளை ஆடை தான் இப்பொழுது அணிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை தொடர விடாதீர்கள் என்று சொல்லி ஒரு உருக்கமான பேச்சு. உடனே சந்திரிகா அப்படி அப்பொழுது கம்பீரமாக அப்படியே கூனி அவர் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் அந்த உரை ஆடும்போது அந்த அந்த இமோஷனல் பம்ப், அந்த அப்படி அவரை அந்த இமோஷனலாகவும் அறிவுபூர்வமாகவும் தாக்கினார். மிக அருமையான பேச்சு. பிறகு அவர் சொன்னார், நான் என்னை சாட்சிக்கு அழைத்தார். சரியா, என்னை மறைமுகமாக சொன்னார். நான் சில பேரிடம் தனிப்பட்ட முறையிலும் கேட்டேன், நீங்கள் புலிகளோடு பேசுங்கள், பிரபாகரனிடம் என்னை அழைத்து செல்லுங்கள், அது என்னை தான், பேரை சொல்லாவிட்டாலும் நான் கேட்டிருக்கிறேன். இன்றும் அந்த சமாதானத்துக்காகத்தான் நான் இருக்கிறேன். ஆனால் நாங்கள் சமாதானம் என்று சொல்லும்போது அவர்கள் தாக்குகிறார்கள். அது சிங்கள மக்கள் மத்தியிலே நாங்கள் பயந்து கோழைத்தனமாக இருக்கிறோம் என்ற ஒரு பிரதியை ஒரு பிம்பத்தை கொடுக்கிறது. ஆகவே முறையாக ஒரு அடியை கொடுத்து விட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு நான் போவேன். கூடினான் ஒரு மாதம்தான் இந்த யுத்தம், இந்த தாக்குதல், இது யுத்தம் என்று நான் சொல்ல மாட்டேன், இந்த தாக்குதலை ஒரு முறையான ஒரு தாக்குதலை எங்களுக்கும் முடியும் என்பதை உணர்த்துவதற்காக இதனை தயவு செய்து இதை பற்றி திரும்ப பேசாதீர்கள், எனக்கு ஒரு மாதம் அவகாசம் கொடுங்கள். யார்? சந்திரிகா என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அதை பேசவே தொடரவில்லை. ஏனென்றால் பேச முடியாது, அவருக்கு பேச்சு முடிந்தது, எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த கூட்டம் முடிந்தவுடன் எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது மலையக மக்கள் முன்னணிக்கு. அப்பொழுது நாங்கள் இன்னொரு இடத்துல இருக்கிறோம். அந்த தலைவருக்கு நாங்கள் இருப்பது தெரியவில்லை. அவர் ஓடி போய், இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, சந்திரிகாட்ட எனக்கு அவரை பற்றி அப்படி ஒரு பிம்பம் இருந்தது அதற்கு முன்பே. ஏனென்றால் நிறைய அவரை பற்றி நிறைய கதைக்கிறார்கள். இப்படி எதுவுமே குற்றமாக பேசவில்லை, ஆனால் அவருடைய மனதை நோவிப்பது கூட இவருக்கு ஒரு இல்லாமல், இதுதான் தமிழ் தலைமை. இந்த நிறைய கதைகள் இருக்கின்றன. வெளியிலே நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும். வெளியிலே சிங்கம் போல கர்ஜித்து விட்டு டிஎஸ் சேனாயக்காவுடைய காலிலே சாஸ்திராங்கமாக ஒரு தலைவர் விழுந்திருக்கிறார், எங்களுடைய தலைவர். அப்படி ஜெய் செல்வநாயகம் போகவில்லை, அமிர்தலிங்கம் போகவில்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு கூஜா தூக்குவது போல, அவர்கள் கொஞ்சம் பார்த்தால் இவர்கள் தான் சிரிப்பார்கள். இப்போ தமிழ் அரசியல் தலைமை என்ன செய்யணும்? இல்லை, டிமாண்ட் எப்படி வைக்கிறது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அவர்களுக்கு, இல்லையா? அவர்கள் பொய் சொல்லக்கூடாது. அவர்கள் இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு உங்களுடைய பதிலுக்கு வருகிறேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் இதன் மூலமாக மாற்றம், இதைத்தானே தமிழ் மக்களுக்கு சொல்லி. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரதுக்கு எதிர்கட்சி 3 பெரும்பான்மை கிடைக்காது. ஆனால் இவர்கள் அதைத்தானே சொல்கிறார்கள், கான்ஸ்டிடியூஷன் வரும், அதிலே மாற்றம் வரும், தமிழ் மக்களுக்கு விடுதலை இந்த தமிழிலும் கிடைக்காது, ஆனால் அதிலே இணக்கம், இந்த அரசியல் தீர்வுகள் சொல்லியிருக்கிறார்கள். அனுரகுமார் திசாநாயக ஜேவிபி சுமத்திரனை பாராளுமன்றத்திலே திரும்பி சொன்னார். அவர்கள்தான் அந்த கான்ஸ்டிடியூஷனை
அந்த நிறைவேற்ற அதிகாரத்தை அந்த அளிக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும், புதிய யாப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அழுத்தமாக இருக்கிறார்கள். அவரிடம் சொன்னார், இது நிறைவேறப் போவதில்லை, இந்த கான்ஸ்டியூஷன் நிறைவேறப் போவதில்லை. சுமந்திரன் நீங்களும், சம்பந்தர் நீங்களும் இதை கொண்டு போய் உங்களுடைய அலமாரியில் அழகாக அடுக்கி வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இங்கே பெரும்பான்மை இல்லை, இதற்கு ஆதரவும் கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி மொட்டையாக சொன்னார். ஆனால் இவர்கள் அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டும், அதற்கு ஏதாவது சொல்ல வேண்டும். இப்பொழுது ஒரு யாப்பு ஒன்று தயாரித்து இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்லை, ஆகவே அதை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும், அடுத்த தடவை அது வரும், ஆகவே வாக்களியுங்கள். இதுதானே இவர்களுடைய அரசியல். பாராளுமன்ற அடுத்த தேர்தல் மக்களுக்கு விளங்குது இல்லையா? மக்களை பொறுத்தளவிலே ஒரு ஒரு இக்கட்டான நிலைமை. அவர்கள் யார் தலைவர் என்ற பிரச்சனை. அடுத்து மஹிந்தவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ரணிலுக்கு கொஞ்சம் போட்டிருக்கிறார்கள், எல்லாட்டி மகேஸ்வரி வந்திருக்க மாட்டார் தானே, அடுத்து யூஎன்பிக்கு தான் கொஞ்சம் போடுவார்கள். அவர்கள் மீதும் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ரணில் எதுவுமே செய்யவில்லை. மற்றவர்கள் ஜனாதிபதி இனவாதியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நிலத்தையாவது மீட்டு கொடுத்திருக்கிறார். இவர் எதுவுமே செய்யவில்லை. இதுதான் ரணில். சரி, அவர்கள் மக்களிடம் இனிமேல் போக முடியாது. இனிமேல் மக்கள் இவர்களுக்கு எதிரான வாக்கை இவர்களுக்கு கொடுப்பதே இவர்களுக்கு ஆதரவான வாக்காக உலகத்தை காட்டி உலகத்தை ஏமாற்றுவதும், பிறகு மக்களை ஏதோ சொல்லி மக்களை ஏமாற்றுவதும் தான் இவர்களுடைய அரசியலாக இருந்து வந்திருக்கிறது, இனியும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இந்த அணுகுமுறையை மாற்ற இனிமேலும் அரசியல் தீர்வு ஒன்றும் கிடைக்காது. இவர்கள் யதார்த்தமாக இந்த நேரம் டிமாண்ட் வச்சிருக்கலாம் இல்லையா? நல்ல சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இவர்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்கள் தானே. இவர்கள் தான் உண்மையிலே ரணிலை காப்பாற்றினார்கள். இவர்கள் ஒதுங்கியிருந்தால் மற்றவர்களில் பாதி பேராவது ஒரு 10-15 பேராவது மஹிந்தவிடம் போயிருப்பார்கள். வெவ்வேறு அழுத்தங்கள் இருந்தன. வெளிநாட்டு தூதர்களை எங்களுடைய வெறும் அழுத்தங்கள் இல்லை, அடியால் பல விடயங்கள் கண்ணுக்கு தெரியாத ஆனால் அனைவருக்கும் தெரிந்த பல விடயங்கள் நடந்தன. அதிலே இவர்கள் தான் அவர்களை காப்பாற்றினார்கள். இவர்களுக்கு சன்மானமாக முதலாவது கிடைத்தது என்ன? எதிர்க்கட்சி பதவி பறிபோனது தான். தனது ஆகக்க நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது இடைவேளைக்கு செல்ல வேண்டும். பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். காதர் மாஸ்டர் எங்களோடு இருக்கின்றார். இப்பொழுது இடைவேளை. ஆகக்க நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கை அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக இடைவேளைக்கு முதல் நாங்கள் உரையாடியிருந்தோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் இந்த 1 மணி நேரத்திற்குள் முடிக்க முடியாது. இப்பொழுது மிக முக்கியமாக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை வீரியம் கொண்டு எழுந்திருக்கிறது. தொழிலாளர்கள் அவர்கள் தாங்களாகவே, இந்த தலைவர்களை எல்லாம் நம்பாமல் தாங்களாகவே இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையின் அடிப்படை என்ன மாஸ்டர்? உண்மையிலே எனக்கு ஒரு விதத்திலே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் குரல் கொடுக்க வேண்டிய தமிழ் அமைப்புகள் இங்கு இருக்கின்றன. கனவான அரசியல் செய்கின்ற அமைப்புகள் உட்பட அனைத்தையும் தான் சொல்கிறேன். இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் பிரச்சனை தொடர்பாக அங்கே ஆண்கள் பெண்கள் தொழிற்சங்க வேறுபாடு இல்லாமல் போராடி இருக்கிறார்கள். பெட்டா உயர்ந்த நிலையத்துக்கு முன்னால் சாம்பரை உண்ணாவிரதம் தொடங்கி அதற்கு போதிய ஆதரவு கிடைக்காதபடியால் அது கைவிடப்பட்டிருக்கிறது. கோல்ஃபேஸ் திடலிலே முதல் தடவையாக சமூக நிறுவனங்கள், இளைஞர்கள் எல்லோரும் அணிதிரண்டு இதற்கு ஆதரவாக ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒன்றே வந்தது. துரதிர்ஷ்டம், நான் சொல்ல வந்த விடயம், இது சம்பந்தமாக எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அமைப்புகள் இன்னமும் வாய் திறக்கவில்லை என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு விடயம் என்று நான் சொல்லுவேன். அவர்கள் இனியாவது கொஞ்சம் ஒரு வடக்கு கிழக்கில் நடக்கின்ற பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை, மற்ற பகுதிகளிலே எது நடந்தாலும் தங்களுடைய சக தமிழர்களுக்கு கூட ஒரு பிரச்சனை நடந்தால் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை என்று பார்க்கின்ற இந்த மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வேண்டுதலோடு நான் இது சம்பந்தமான சில வேளை இது சம்பந்தமான விளக்கம் குறைவாக இருக்கலாம், ஒரு சுருக்கமான விளக்கத்தை இந்த குறுகிய நேரத்துக்குள் தர விரும்புகிறேன்.
தோட்ட தொழிலாளர்களுடைய வரலாறு 1823 தொடங்குகிறது. உங்களுக்கு தெரியும், கோபி தோட்டம் உருவான பிறகு. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 104 வருடங்கள் அவர்களுடைய சம்பளத்தை நிர்ணயிப்பதற்கு ஒரு பொறிமுறை இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, 1927ஆம் ஆண்டு அந்த குறைந்தபட்ச சம்பள மசோதா, அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அந்த 104 வருடங்களும் அவர்களுடைய சம்பளத்தை அவர்களுடைய கையிலே கொடுப்பதில்லை. அவர்களை ஏமாற்றி கொண்டு வந்த அந்த கங்காணிமாருடைய கையிலே தான் கொடுத்தார்கள். அதன் பிறகுதான் அவர்களுடைய கையிலே அந்த காசு கூட கிடைத்தது. தங்களுடைய சம்பளத்தை கையிலே எடுத்து பார்ப்பதற்கு கூட அவர்கள் 104 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த தோட்டத்துறையை பற்றி சொல்லுவதற்கு முன்னர் அந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு 1927 அது சாதாரணமாக வரவில்லை. குறிப்பாக நேருவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நேரு நேரடியாக தலையிட்டார். நீங்கள் இவர்களுடைய குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிக்காவிட்டால் இந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு தொழிலாளர்கள் அப்பொழுது வந்து கொண்டிருந்தார்கள், நிறுத்தி விடுவோம் என்று அச்சுறுத்தித்தான் அவர்கள் அதனை செய்தார்கள். அந்த நேரத்திலே தோட்டத்துறைமார் எல்லோரும் த ஹவுஸ் இஸ் இன் ஃபயர், வீடு தீப்பற்றி எரிகிறது, நாம் அனைவரும் சேர்ந்து அணைக்க வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். அன்றும் கூட அப்படியான நேரத்தில் ஒரு அழுத்தம் காரணமாக இந்தியா இவர்களை பொருட்படுத்தாமல், ரெங்கநாதன் என்ற அப்பொழுது இந்தியாவிலே இந்திய பிரதிநிதி ஒருவர் இருந்தார், அவர் தயாரித்த பட்ஜெட்டின் அடிப்படையில் தான் ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. 104 வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு குறைந்தபட்ச சம்பளம், அது சப்சிஸ்டன்ஸ், அதாவது அவர் வாழ்வதற்கு தேவையான. வேடிக்கை என்னவென்றால், மற்ற அரசாங்கத்துறையில் ஒருவர் வேலை செய்தார், அவருடைய குடும்பமும் வாழ்ந்து அவருடைய பிள்ளை படிக்க வைத்து அவர்களும் வாழ்வதற்கான சம்பளமாக இருக்கும். ஆனால் தோட்டத்துறையிலே கணவன் மனைவி பிள்ளைகள் அதுவரைக்கும் 10 வயதுக்கு குறைந்தவர்கள் வேலை செய்தார்கள். 27க்கு பிறகு தான், 1927க்கு பிறகு தான் அது தடை செய்யப்பட்டது. 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யலாம். அவர்கள் ஏது வயது பிள்ளையும் 10 வயது என்று சொல்லிக்கொண்டு பதிந்தார்கள். அப்படி ஒரு குடும்பமே வேலை செய்து தான் அவர்கள் உயிர் வாழ வேண்டியிருந்தது. ஆனால் 30களுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சிறிய மாற்றம் என்னவென்றால், இந்த ரேஷன் முறை, கூப்பன் முறை வந்தது. இலவச அரிசி, இலவச மண்ணெண்ணெய், இலவச சீனி இப்படி கொடுக்கப்பட்ட பிறகு இவர்களுக்கு அந்த ஒரு பெரிய அந்த வாழ்க்கை பிரச்சனை பெரிதாகவில்லை. இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், இதெல்லாம் வெள்ளைக்காரர் காலம். ஆம், வெள்ளைக்காரர் காலத்திலே இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆகவே தான் சம்பளத்துக்கான ஒரு போராட்டம் 1966 வரைக்கும் நடைபெறவில்லை. இந்த அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. என்ன அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை விட இன்னும் சுருக்கமாக சொல்வதானால் 1940ஆம் ஆண்டு வரைக்கும் அங்கே ஒரு தொழிற்சங்கம் இருக்கவில்லை. இருக்கவில்லை. இவர்கள் விட மாட்டார்களே. இல்லை, நடேசையர் காலத்தில், இப்போ இங்கே 1920களிலேயே ஏ குணசிங்க தோன்றிவிட்டார். ஆனால் அங்கே உருவாகவில்லை, பின்காலத்திலே தான் உருவானது. அங்கே ஒரு சம்பள நிர்ணய சபை இருந்தது, அந்த மினிமம் வேஜ் ஆர்டினன்ஸ் படி. அதிலே தொழிலாளர் பிரதிநிதியாக இருந்தவர்கள் கங்காணிமார். அப்போ இவர்களுடைய சட்டப்பிரதான் முதலாளி கங்காணி எல்லாரும் ஒன்று தான். ஆகவே அதை பற்றி கரிசனை இருக்கவில்லை. 1940இல் ஏலம்ஸ் கோரிக்கை ஒரு ஒன்று ஏற்பட்டது. அதுதான் முதலாவது கூட்டு ஒப்பந்தம் 40ஆம் ஆண்டு. அதிலே தான் முதலாவது தொழிற்சங்கங்கள் இடம்பெற தொடங்கின. அதிலிருந்து அந்த வேஜஸ் போர்டு உருவாகி படிப்படியாக வந்தது. முதலாவது போராட்டம் நான் சொன்னேன் 66லே தான் நடைபெற்றது. அது சம்பள உயர்வு அல்ல, ஏனைய அரசாங்க அதாவது ரூபாவின் மதிப்பு குறைக்கப்பட்டதற்கு ஏனைய தொழிலாளர்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்படவில்லை என்பதற்காக அசீஸ் அவர்கள் நடத்திய போராட்டம். அதை ஈதோகா காட்டி கொடுத்தது. அந்த நேரத்தில் ஈதோகா தொண்டமான் காலகட்டத்தில் அதுக்கு ஒரு போராட்டத்தை இவர்கள், ஏனென்றால்
இந்த பிறகு நான் வருகிறேன். ஆனால் தொண்டமானுடைய வரலாற்று பாத்திரங்கள் பல இருக்கின்றன. அதனை இங்கே சொல்வதற்கு இடம் கிடைக்கும், பேசலாம். பிறகு இந்த போராட்டம் எப்பொழுது வந்தது என்றால், இந்த கூப்பன், இந்த ரேஷன் முறை 1979 நிறுத்தப்படுகிறது. அந்த இவர்களுக்கு கூப்பன் முறை இல்லாமல் போகிறது. அரசாங்கம் இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட அந்த போர்ட்டி லைன், அந்த வறுமை கோட்டுக்கான வருமானம் எவ்வளவு என்று உலக அளவிலே ஒரு மதிப்பீடு இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் வேறு ஒன்றை திணித்து தொழிலாளர்களுக்கு வருமானம் இருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட 90% அந்த இது இல்லாமல் போனது. யார் அரசாங்கம்? 1979 ஜேஆருடைய அரசாங்கம். அதன் பிறகுதான் இவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. இப்போ ஜேஆர் வந்து தொண்டமான் ஜேஆரோட இருக்கிறார், கூட்டா இருக்கார். அந்த நேரத்தில் தான், அதன் பிறகுதான் சம்பள பிரச்சனை ஒரு பிரச்சனையாக வருகிறது. ஏனென்றால் இவர்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக அது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 1981 இந்த உத்வேகமான பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் போது தொண்டமான் பேச வேண்டிய தொண்டமான் அரசாங்கத்திலே இருக்கிறார். வெளியிலே யாரும் இல்லாத நேரத்திலே அசீஸும் அவருடைய செல்வாக்கை இழந்து விட்டார். சினிமா காலத்திலே அவருடைய மரியாதை போய்விட்டது. ஒரு கூட்டு அமைப்பு, 14 தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றன. அவை தான் முதலாவது ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை செய்தன. அதன் பிறகு 1984 ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. அதிலே தொண்டமானுடைய பாத்திரம் மிக முக்கியமானது. நல்ல ஒரு முற்போக்கான பாத்திரத்தை வகிக்கிறார். அதிலே யூஎன்பி கட்சிக்குரிய எல்ஜேஇடபிள்யூ என்ற தொழிற்சங்கம் காட்டி கொடுக்கிறது. ஆனால் ஏனைய தொழிற்சங்கங்களும் தொண்டமானதிலே முனைப்போடு நின்று அதனை பெற்றுக் கொடுக்கிறார். அந்த போராட்டத்தின் பிறகுதான் வருடம் இந்த வருடம் அல்ல, அடிக்கடி அந்த பிரதான கோஷமாக அதுவரைக்கும் இப்போ எல்லா கட்சிகளுக்கும் தொழிற்சங்கங்கள் இருக்குதா? அங்கே இருக்கு. தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கிறது. இப்போ யூஎன்பிக்கு இருக்கு, எஸ்எல்எஃபிக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அதிலே உண்மையிலே கணிசமான அளவு, பெரிய அளவு இருக்காது. சிடபிள்யூசியை விட பெரிய அங்கத்துவத்தை கொண்டிருக்கின்ற தொழிற்சங்கம் யூஎன்பி தொழிற்சங்கம். அப்படியே தெரியும். அது சொல்லப்பட ஏன் வெளியில தெரியும்? ஏனென்றால் அவர்கள் தனியாக போராட மாட்டார்கள், அங்கத்துவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சிடபிள்யூசி முன்னர் தன்னந்தனி காட்டு ராஜாக இருந்த நிலைமை மாறிவிட்டது. அது தனியாக கதைக்க வேண்டிய விடயம். இப்பொழுது அதுவரைக்கும் 2 காரணங்களுக்காக சம்பள பிரச்சனை முன்னுக்கு வரவில்லை. ஏனென்றால் இவர்களுக்கு ஏனைய பிரச்சனைகள் இருந்தன. பிரஜா உரிமை பிரச்சனை, இந்த பிரச்சனைகளிலே அவர்கள் முனைப்பு காட்டியது. 2வது இந்த ரேஷன் கிடைத்து கொண்டிருந்தது. இது இந்த இந்த ஏனைய பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு, ரேஷனும் இல்லாத பிறகு, இவர்களுக்கு வாழ்வதற்கே வழி இல்லாத நேரத்தில் தான் இது ஒரு முனைப்பேறிய பிரச்சனையாக வந்தது. இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு இப்பொழுது இந்த தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் அரசியல் செய்கின்றன. உண்மையிலே இந்த மக்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பது இவர்களுடைய நோக்கம் என்பதை விட, இதை வைத்து தாங்கள் அந்த ஹேகிமோனிக் காம்படிஷன், யார் பெரியவர், இதிலே வருகின்ற புகழை யார் எடுப்பது என்பது தான். இல்லை, இதுக்குள்ளே எப்படி அரசியல் செய்யலாம்னு சொல்லுங்கள். இந்த சம்பள பிரச்சனை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லுவது அவர்களுக்கு அங்கத்துவத்தை கூடும். தாங்கள் தான் இந்த கிங் மேக்கர்ஸ் என்று சொல்லி காட்டுவதற்கு என்று சிடபிள்யூசிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தளம் அதுதான். ஏனையவர்களுக்கு இப்போ ஆர்மன் தொண்டமான் செய்கிறாரா? ஆனால் பார்த்தா இப்போ நல்லா சோர்ந்து போன மாதிரி இருக்கு. நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்களை பற்றி பேச தேவையில்லை. நான் இப்பொழுது சொல்ல தனிப்பட்ட முறையில் இல்லை, அவர் இலங்கை தொழிலாளர், அவங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொண்டமான் காலத்தை போல அல்ல. இப்பொழுது தொண்டமானுடைய சில விஷயங்கள் இருக்கின்றன. உருளவள்ளி போராட்டம், அதன் பிறகு புசலாவை போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இப்பவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு தான் அங்கத்துவம் அதிகமாக இருக்கா? 2வது முதலாவது எல்ஜேஇடபிள்யூ யூஎன்பி தொழிற்சங்கத்துக்கு, 2வது சிடபிள்யூசிக்கு, 3வது என்யூடபிள்யூ. ஆனால் இப்போ அங்கத்துவம் இருக்கிற சரி, இப்போ அவர்கள் எல்லோரும் சிடபிள்யூசிக்கு தான் ஓட் பண்ணுவார்களா? அப்படியா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. முன்னர் இருந்த இது வேறு. இல்லை இல்லை, சிடபிள்யூசியில் இருப்பவர்கள் இன்னொருத்தருக்கு வாக்களிக்க மாட்டார்கள்.
அதே போல் ஆனால் இன்று சிடபிள்யூசி அல்லாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதுதான் இங்கே இருக்கிற விசேஷம். அந்த யூஎன்பி இன்றைக்கு ஏனைய கட்சிகள் நீங்கள் பார்க்கலாம், மனோ கணேசன் ஆகட்டும், திகாம்பரம் ஆகட்டும், மலைய மக்கள் முன்னணி ஆகட்டும், இவர்கள் யூஎன்பியோடு போவதற்கு காரணம் அந்த யூஎன்பிக்கு தான் அங்கு வாக்கு இருக்கிறது, அந்த யூனியனும் இருக்கிறது. அவை அதிலிருந்து கேட்பவர்கள் தான் கூடுதலான ஆசனத்தை பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அது ஒரு துப்பாக்கியமான நிலை. இவர்களெல்லாம் நேரடி ஐக்கிய தேசிய கட்சியால் வந்தவர்கள் யார்? இவர்கள் எல்லாருமே இதனூடாக வந்தவர்கள் தான் ஒப்பந்தம் செய்து கொண்டார். இனி விஷயத்துக்கு வருவோம். இப்பொழுது என்ன நிலைமை என்று சொன்னால், அன்று கம்பெனிகள் பிரித்தானியருடைய காலத்தில் இருக்கும் போதும் அவர்கள் சம்பளத்தை கோரும்போது அவர்கள் சொன்னார்கள், இது லேபர் இன்டென்சிவ், இதே தொழிலாளர்களோட உழைப்பில் தான் ஆதாரப்பட்டிருக்குது இந்த தொழில்துறை. ஏனென்றால் இது உண்மையிலே லேபர் இன்டென்சிவ் என்று சொல்வார்கள். தொழிலாளர் இல்லாட்டி தொழில் இல்லை, மிக கூடுதலான தொழிலாளர்கள் தேவைப்படுகின்ற ஒரு துறை. அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்தினால் இந்த எங்களுடைய பொருளாதாரமே விழுந்துவிடும் என்று தான் அன்றைக்கும் சொன்னார்கள். இன்றைக்கும் இவர்கள் சொல்கிறார்கள். அது சரியா? அதுதான் இப்பொழுது நான் சொல்ல வருகின்றது. அன்று துரைமார் ராஜ்யத்தை நடத்தினார்கள், சொகுசாக வாழ்ந்தார்கள், சுரண்டினார்கள், எல்லாம் சரி. ஆனால் இன்று இருக்கின்ற தனியார் இலங்கை துரைமார் இருக்கிறார்களே, இவர்களை போன்ற மோசமான அட்டைகளாக அவர்கள் இருக்கு. இப்போ முழுக்க தனியார் தோட்டமா? கவர்மெண்ட்டுக்கு இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த பேரம் நடத்துவது இந்த தனியார் கம்பெனிகளோடு தான். அந்த சிக்கலுக்குள் போக வேண்டாம். நாங்கள் இந்த பிரச்சனையை மட்டும் நாங்கள் பார்ப்போம். பெரிய விஷயம் ஏனென்றால் இவர்கள் யார்? இந்த கம்பெனிகள் முன்னர் இந்த கம்பெனி நிர்வாகம், துரை இங்கு இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், அங்கே ஒரு நிர்வாகி இருக்கிறார் துரைமாரை. முதலாளி அங்கே ஒரு சூப்பரிண்டென்ட் இருப்பான். அவர் அதான் பிளான்டர் ராஜ் என்று சொன்னார்கள். இருப்பார். ஆனால் அவர்கள் தோட்டத்தை எப்படியாவது லாபத்தில் இயக்க வேண்டும் என்பதிலும் மனநிலையில் இருந்தார்கள். அதற்காக தோட்டத்தை பராமரித்தார்கள், மரங்கள் நாட்டி இருந்தார்கள், ஃபேக்டரிகளை அழகாக பராமரித்தார்கள். இந்த துரைமார் அவர்கள் அரசாங்கத்திற்கு வரியும் கொடுத்தார்கள். இந்த நாடே வாழ்ந்தது இந்த பொருளாதாரத்தில் தான். ஆனால் 90களிலே இந்த தனியார்களுக்கு கொடுக்கும்போது வரி சலுகை, முன்னர் கிடைத்த வரி இவர்களுக்கு விதிப்பதில்லை. அப்படின்னா இவர்களுக்கு அந்த தானமாக கொடுத்திருக்கிறது இப்போலதான். அடுத்து இவர்களுக்கு மானியம் வேறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நடத்துவதற்கு. சரியா? இதுதான் கொள்ளை. இப்போ அரசாங்கம் மானியம் கொடுக்கும். ஆகவே இவர்கள் மானியம் கொடுக்கிறது. ஆகவே இன்று இவர்கள் முன்னர் அவர்கள் தோட்ட தொழிலாளர்களை மட்டும்தான் சுரண்டுகிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற துரைமார் முழு நாட்டு மக்களையும் சுரண்டுகிறார்கள். ஏன்றால் மானியத்திற்கு அவர்கள் தானே கட்ட வேண்டும் அந்த பணம். அடுத்து அவன் ஃபேக்டரி அமைத்தான், வெள்ளைக்காரன். இவர்கள் அதனை அப்படியே மூடி இரும்புக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அவன் மரம் நட்டான், இவர்கள் அதனை அறுத்து பலகையாக விற்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களே என்ன என்று சொல்வது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தோட்டம் இப்பொழுது நட்டத்தில் இயங்குகின்றன பெரும்பாலான தோட்டங்கள். முன்னரை போல வருமானம் இல்லை, உலகத்திலே முன்னரை போல தேயிலைக்கு கிராக்கி இல்லை. ஓரளவுக்கு அது உண்மைதான். ஆனால் தேயிலை ஒவ்வொரு நாளும் நுகரப்படுதே உலகம் முழுக்க. இப்பொழுது கொக்கா கோலா இப்படியான பானங்கள் வந்த பிறகு மற்றது பெவரேஜஸ், முன்னர் தேயிலை, கோப்பி, இது ரெண்டும் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வாயை வைத்து உருந்து கொண்டு போகின்ற அந்த ஃபிசி ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த கொக்கா கோலா வருகைக்கு பிறகு ஏனைய பானங்கள் வந்த பிறகு இதனுடைய விழுந்து இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லும் அளவுக்கு இல்லை. ஒரு டிமாண்ட் இருக்கிறது, அடுத்தது விலை உயர்ந்திருக்கிறது. உண்மை என்னவென்றால் இவர்களால் தான் நட்டத்தில் இயங்குவது என்பது பச்சை போய். இவர்கள் தேயிலைக்கு உரம் போடுவதில்லை, அங்கே விளைச்சல் வருமா? வராது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இலங்கை தேயிலைக்கு உலகத்திலே ஒரு பெரிய மரியாதை இருந்தது, தரமான தேயிலை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்தியாவிலே இருந்து தரம் குறைந்த தேயிலையை இறக்குமதி செய்து
கலந்து பிளெண்ட் பண்ணி விற்கிறார்கள். அது பிரச்சனை ஆகுமே, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அதுதான் செய்யறதுல இதெல்லாம் தரம் நடக்குது. இப்படி இந்த நட்டத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். தோட்டத்தை பராமரிப்பதற்கு செலவழிப்பதில்லை, நீங்கள் மட்டும் பொக்கெட்டிலே போட்டுக்கொள்கிறீர்கள். இதிலே வருகின்ற மானியத்தில் வருவதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள், லாபத்திலும் எடுத்துக்கொள்கிறீர்கள், 2 பைகளையும் நீங்கள் நிரப்பிக் கொள்கிறீர்கள். தோட்டத்தை நட்டம் இயங்குகிறது என்றால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளிகள். அதற்கு இவர்கள் ஏன் பதில் கொடுக்க வேண்டும்? இதுதான் தோட்டத்தொழில். ஆனால் இந்த பேரம் பேசுகின்ற எங்களுடைய அரசியல்வாதிகள் திடீரென்று சில சமயங்களிலே தாங்கள் மாத்திரமே ஒரு தொழிற்சங்கம், விசேஷமாக CWC மட்டும் பிரகடனப்படுத்தும், அந்த பெயர் அதை மட்டும் தட்டிக்கொள்ள போகும். அல்லது சில நேரங்களிலே கூட்டமைப்பு இப்படி எல்லா தொழிற்சங்கத்தோடையும் கதைக்கும், ஏனைய அரசியல் தலைவர்களோடு கதைப்பதில்லை. கூட்டாக கதைத்து ஜனநாயக முறையிலே ஒரு தீர்மானம் எடுப்பார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையை முடிக்கும்போது தாங்கள் மாத்திரம் முடிவை எடுத்து அவர்களோடு அறிவித்து, லவுட் ஸ்பீக்கரில் அறிவித்து நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி பேர் எடுப்பார்கள். இதனை ஒரு அரசியலாக்கி இந்த மக்களுக்கு உண்மையிலே நீங்கள் சொல்லப்போனால் இயல்பாகவே இந்த கோலா என்று ஒன்று கொடுத்தார்கள். கோலா என்பது காஸ்ட் ஆஃப் லிவிங் அலவன்ஸ். இது 82 நிறுத்தப்பட்டது. இந்த கோலா அந்த அலவன்ஸ் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்தால் இந்தியர்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட 1500 தாண்டி இருக்கும் ஒரு நாளைக்கு. ஆனால் அதனை இவர்கள் தான் நிப்பாட்டினார்கள். இந்த தொழிற்சங்கத்துடைய சம்மதத்தோடு தான் நிறுத்தினார்கள். ஆகவே உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், 1957 இப்பொழுது எத்தனை வருடம், கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னர் பேசிக் சேலரி, அடிப்படை முதலாவது கோரிக்கை அப்பொழுது தான் நிறுத்தப்பட்டது. எவ்வளவு தெரியுமா? ₹1. அன்றைய பணப்பெறுமதி அவ்வளவுதான். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அப்பொழுது 32%. ₹1 கேட்டார்கள், 3 மடங்கு கேட்டார்கள். அதன் பிறகு 1987 நினைக்கிறேன், சரியாக நான் சொல்ல முடியும், இவர்கள் வைத்த கோரிக்கை 1250 மொத்த சம்பளம். இப்பொழுது 1000 கேட்கிறார்கள். 20 வருடம் கழித்து. இது பேசிக் சம்பளம் என்றாலும் கூட அன்று ₹1 இருந்த பெறுமதி சரியா இன்று ₹2000 மாறியிருக்கிறது, அல்லது ₹1500 மாறியிருக்கிறது அடிப்படை சம்பளம். நாங்கள் இன்றும் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது எந்த தயாரிப்பும் இல்லை. ஆனால் இப்பொழுது சில மலையகத்தில் புத்திஜீவிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே வீரகேசரி வெளியிட்ட ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அதிலே கலாநிதி போஸ், கலாநிதி ரமேஷ் போன்றவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு சம்பளம் சம்பந்தமாக. அடுத்து மற்றொரு ப்ரொஃபஸர் சிவத்தம்பி, ப்ரொஃபஸர் விஜயச்சந்திரன் ஆகியோர் வெளியிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரியான நல்ல ஒரு ஆய்வு வந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் இப்பொழுது வெளியாக தொடங்கிய பிறகு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இளைஞர்களை விழிப்படைய செய்யும் சக்திகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த தலைவர்கள் 2 விதமாக, ஒரு பக்கத்திலே CWC தான் இது நாங்கள் தான் மலையகத்தின் ராஜா என்று சொல்லி இன்னும் காட்டிக்கொண்டு அவர்கள் அரசாங்கத்துக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கின்ற வேலையை செய்கிறார்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு அது ஒரு பெரிய சாபக்கேடு. மற்ற தலைவர்கள் இந்த பழியை எல்லாம் ஈதோகாவிலே போட்டுவிட்டு இதை நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஈதோகா ஒரு பக்கத்திலே தான் பெரிய பிக் டாக், நான் தான் பெரிய குறைக்கின்ற நாய் என்று சொல்லி காட்டுகின்ற வேலையை அது செய்து கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஈதோகாவே காரணம் என்று பழியை போட்டுக்கொண்டு ஏனைய அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இது எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதம்? உண்மைதான். ஏனெனில் இப்போ இருக்கின்ற இந்த நிலைமை திரும்ப திரும்ப தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வை அவர்கள் கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் கட்சிகள் தொடர்ந்தும் அவர்களுக்கு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கின்றன. பாப்பம், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய வரலாறுகள், இந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக பேசுவோம். மிக நன்றி சார், உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. நன்றி அண்ணாஸ். குறிப்பாக மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு முதல் தடவையாக
ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஊடகத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு நன்றி. நன்றி. நல்லது, இத்தோடு இன்றைய ஆகக்க நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் புதிய விருந்தினரோடு சந்திப்போம். வணக்கம் நேர்களே. ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் உள்ள இந்த காலம் வரி கட்டுகின்ற காலம். கணக்காளர்களை பிடிக்கவே முடியாது. ஒன்று வருது, ஒன்று போகுது, ரெண்டுக்கும் இடப்பட்டதை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஒரு குவார்ட்டரில் ஒருத்தர் இறந்து விட்டாருன்னா அவருடைய சொத்து உரித்துடையவர்களுக்கு தானே போகும். புருஷன் பேங்க் அக்கவுண்ட் வேற, இப்போ மனைவிக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லை. அப்போ மனைவிக்கு அந்த 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 பேங்க் அக்கௌண்ட்டை கையாள முடியுமா? சுவிஸ் பேங்க் என்னென்னு சொன்னால் முந்தி அது வேறொரு கண்ட்ரியோட இல்லாமல் தனியாக இருக்கிறபடியா. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிக்கில் இல்லை, ஒரு தனியாக கண்ட்ரி. அவர் ஒரு டிஸ்க்ளோஷர் தங்கள்கிட்ட இருக்கிறாக்களை பற்றி வேறொருத்தருக்கும் சொல்ல மாட்டோம்.